ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபென்டா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் முடித்ததுமே வீட்டு வேலை வந்து கடகடன்னு ஓடுது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் வேறு போட்டிருக்கேன்னா, ஸோ பயங்கரமாக ஸ்பீடாக முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மதியம் வந்து லன்ச் வந்து அம்மா வீட்டில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே போனோம். அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு துவைக்கிறது, அப்புறம் மசாலா பொடிக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் கை பார்த்து காய வச்சுருக்கேன். ஏன்னா மழை எப்போ பெய்யுது எப்போ நிற்கிதுமே தெரிய மாட்டேங்குது மழை சீசன்னால். ஸோ வெயில் அடிக்கிற டைமில் எல்லா வேலையும் அதுக்குரிய வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இப்போ வந்து குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் வந்து சீயக்காய் வந்து ஊற வச்சிடணும். எப்போயுமே வந்து சீயக்காய் தேய்க்கிறதா இருந்தால் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ஸோ சீயக்காய் பொடி நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். கெட்டில்லேருந்து தண்ணி ஊற்றணுன்னா சுடு தண்ணின்னு நினைக்க வேணாம், அது வந்து நார்மல் தண்ணி தான், ஆறிடுச்சு அந்த சுடு தண்ணி. அதனால் நான் ஊற்றிக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன். சீயக்காய் வந்து தண்ணி இல்லைன்னா வடு தண்ணி ஊற்றுங்க. உங்கள் ஹேருக்கு வந்து கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். சீயக்காய் தேய்க்கும் போது அப்படியே வடு தண்ணி போட்டு ஊற வச்சு நம்ம தேய்ச்சோம்னா கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும் ஹேருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மிச்சம் உள்ள இதெல்லாம் வந்து தலையில் தடவிக்கிட்டேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காட் க்ளீன் பண்ணுற வேலை. க்ளீன் பண்ணுறதுனா வீக்லி ஒன்ஸ் வந்து காட்டை நல்லா சுத்தமாக தட்டி விட்டுட்டு அப்புறம் பில்லோ கவர், பெட் கவர் எல்லாமே மாற்றுவோம். ஸோ அது வந்து பண்ணிடலாம். ஏன்னா பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா ஈவினிங்கோ வரும்போது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டயர்டாக இருந்தாலும் வந்து படுத்துக்கலாம் உடனே. இல்லைன்னா வந்துட்டு அது ஒரு வேலையாக வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எப்போயுமே. எங்கேயாவது போகிறதா இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள வேலையை வந்து பெண்டிங் வைக்காமல் முடிச்சுட்டு போயிட்டோம்னா அங்கே போன பிறகு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்லா அப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு ஐயோ அந்த வேலையை முடிக்கலையே, பாத்திரம் அப்படியே இருக்கே, துணி துவைக்கலையே அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற இடத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எப்போயுமே எங்கே போகிறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ தான் வந்து போகிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஹோம் மேக்கருக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நமக்கு அடிக்கடி மைண்டில் ஓடுறது எல்லாமே வீட்டில் இருக்கிற வேலை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அடுத்த பெரிய வேலையும் முடிஞ்சிருச்சு. பில்லோ கவர், பெட் கவர் எல்லாம் மாற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் போட்ட துணி காஞ்சிடுச்சு. ஸோ அதையும் மடித்து அது இடத்துல வச்சுட்டோம்னா ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஷிஃப்ட்டில் உள்ள துணியும் வந்து மடித்து வச்சிடணும். ஏன்னா அடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு பிரமிப்பாக இருக்கும். அது வேறு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ டயர்டாக வருவோன்னு கூட தெரியாது. எங்கேனாலும் இப்போ நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். அதனால் அவ்வளோ பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. இருந்தாலும் நம்ம வேறு எங்கேயாவது போகிறதா இருந்தாலுமே டயர்டாக கூட வருவோம். ஸோ அதுவும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் வேலையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து அடுத்த ஷிஃப்ட்டு துணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மழைக்காலமாக இருக்கிறதுனால அப்பப்போ துணியை வந்து துவைக்க முடியறதே இல்லை. ஸோ சேர்த்து வச்சு தான் துவைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி வத்தல்லாம் காய வச்சுருந்தேன்ல, ஸோ அது வந்து குழம்பு மசாலா பொடி அரைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வறுக்கணும் பார்த்திங்களா, சில பொருள் வறுக்க வேண்டியதில் இதில் இருக்குது, சில பொருள் அப்படியே டைரெக்டாகவே சேர்த்தலாம். ஸோ மொத்தமாக அந்த நேரத்தில் பாக்கெட் கவரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது மெஷர்மெண்ட் இல்லாமல். ஸோ இப்போயே நம்ம பார்த்து எடுத்து வச்சிட்டோம்னா அந்த டைம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். ஏன்னா போகிற வழியிலே நான் கொடுத்துருவேன், ரைஸ் மில்லில் கொடுத்துட்டேன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஒரு பக்கத்தில் ஒரு டைரி இருக்குது பாருங்களேன், என்னோடய மசாலா பொடி வந்து அளவு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இண்டிவிஜுவலாக அரைக்கிறது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எப்போயுமே வந்து பெரியவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க, அத்தை அரைச்சி கொடுத்துருவாங்க, இல்லைனா அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இண்டிவிஜுவலாக நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். அரைச்ச பிறகு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இதையும் பழகணும்ல, நம்ம எப்படி தனியாக வந்து எல்லா டைமும் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய வேலைலாம், அதாவது மெஷர்மெண்ட்டோட டேஸ்ட் கொடுக்குற விஷயம்லாம் வந்துட்டு பெரியவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க பண்ணால் நல்லாயிருக்குமேனு ஒரு இதில் கொடுப்போம். ஆனால் நம்மளும் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, நமக்கும் தெரியணும்ல எப்படி அரைக்கணும் அளவுலாம் அப்படின்றதுனால நானும் ஓகே நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உணர விட்டுட்டு, அதாவது காற்றுல இல்லை, சும்மா நார்மலாக அந்த சூடு போகிற அளவுக்கு நம்ம உணர விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ரைஸ் மில்லில் கொடுக்குற மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி கொடுத்துடலாம். இந்த குழம்பு மசாலா பொடி எப்படி பண்ணணும், எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், இப்போ ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
இப்போ யூஸ் பண்ண கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ வறுத்தது இதெல்லாம் சிதறி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா லைட்டாக யூஸ் பண்ணனால ரொம்பலாம் க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. பர்னர் வந்து பிளாக் ஆகாமல் அப்படியே அந்த செம்பு கலர்னு சொல்லுவாங்களா, அது அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம சமைச்சு முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதை வந்து ஆயில் வச்சு தொடச்சிட்டு விட்டுறணுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது வச்சு துடைக்கணுமா அப்படின்னு. ஏன்னா அது பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பிளாக் ஆகும். அது அப்பப்போ தொடச்சி வச்சுட்டா வந்து நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது வந்து எப்படி டிப்ஸ் என்னது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து ஆயில் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அப்புறம் ஆல்மண்ட் ஆயில். இப்போ வந்து நான் 3 எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லை. ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் அது சேர்த்துக்கோங்க. என்கிட்ட 2மே இல்லை. அதனால் இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது 3 சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் யூஸ்வல் எண்ணெய் தான் நம்ம எப்போயுமே தலைக்கு தேய்க்கிறது. நல்லெண்ணெய் குளிர்ச்சிக்கு, விளக்கெண்ணையும் குளிர்ச்சி தான். பட் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அப்புறம் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு. சும்மா துணி மடிக்கிறது, சின்ன சின்ன வீடு கூட்டுறது. அதனால் அதை காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வந்து சப்போட்டா வீட்டிலையே வந்து தோட்டத்தில் விளைஞ்சது. இங்கே நான் இருக்கிற வீட்டிலோட தோட்டத்தில். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, எந்த மருந்துமே இல்லை. நீங்கள் சப்போட்டா வந்து சாப்பிடும்போது இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தோலை வந்து நீங்களே கத்தி வச்சு நைஸாக அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அப்படியே தோலோடு நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோலை ஒட்டி இருக்கிற சதையை ஃப்ரூட்டை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இனிமேல் கெஸ்ட்டு குழந்தைங்க எல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி தோலை உரிச்சு கொடுங்க, ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து வீட்டில் கடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாருங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ குட்டீஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, அக்கா மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து விராலும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து விரால் பிரியாணி தான் வைக்க போகிறோம். விரால் பிரியாணி வச்சு எக் கிரேவி பண்ணலான்னு பிளானு. விரால் பிரியாணிக்கு விரால் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ உரிச்சிடலாம் இப்போது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இது வந்து சீசோர் சைடுனால அந்த விரால், மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அதில் வந்து லக்கிலி நாங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து வீக்கெண்டு கூட கிடையாது. அம்மா திடீர்னு வந்து சாப்பிடுவான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் தான் வந்துட்டு நல்லா ஸ்பெஷலாக வைப்பாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு வச்சுருந்தாங்க. கதை பேசிகிட்டே உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அக்காங்களாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியாக உரிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டீஸுங்க எல்லோரும், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்டு வந்து கிடச்சிச்சு. ஆனால் விளாட்றது மலைக்கு பொறுக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் உள்ளே ஓடிட்டாங்க. எத்தனை பேர் வந்து விரால் பிரியர் அப்படின்னு சொல்லுங்கள், இந்த ப்ரான் பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் பிடிக்கும். ஆனால் வந்து என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ப்ரான் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் பிரியாணியோ கிரேவியோ வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுவும் அந்த தொக்கு வச்சோம்னா, ப்ரான் தொக்கு அப்படி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ப்ரான் பிரியர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட மாதிரி கூப்பிட்றாங்க. லன்ச்லாம் முடிஞ்சிருச்சு. லன்ச் முடிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அந்த கேப்பில் வந்துட்டு பசங்க குட்டீஸ்லாம் போய் வந்துட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பா பேட் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி என்கிட்ட கூட சொல்லலை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக தான் சித்தி வீடியோ எடுக்கிறேன்னா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குட்டீஸுங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த சர்ப்ரைஸ் இது. ஆயிடுச்சா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி மம்மி வாங்க. சித்தப்பா 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 ஆயிடுச்சா? ஸ்பெல்லிங்கோட எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஓகே, ஹாப்பி பர்த்டே சித்தப்பா.
Happy birthday to you. Happy birthday to you. குட்டீஸுங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் இருந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்டுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து 1 வீக்குக்கு அப்புறம் வந்து பர்த்டே, கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதனால் சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருந்தாங்க இது. எப்பயுமே குட்டீஸுங்க செய்கிற சர்ப்ரைஸ் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ரகசியமாக செய்வாங்க, குசுன்னு பேசிக்கிட்டு. அதை வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பர் சர்ப்ரைஸோடு போச்சு. கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.